தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மாகாண அதிகாரங்களை பறிக்கும் அனுர அரசாங்கம், கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. செம்மணியில் நேற்றும் மீட்கப்பட்ட குழந்தையின் எண்புக்கூடு, சான்று பொருட்களும் கண்டெடுப்பு. சுரேஷ் ஆலவின் விசாரணை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். தமிழர் பகுதியில் பெண் வைத்தியரின் மரணம், ஐடி காதலனின் மறுபக்கம் அம்பலம். தமிழர் பகுதியில் பாலியல் துஷ்பிரயோகம், மன உளைச்சலில் தந்தை தற்கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை மாகாண அரசிடம் இருந்து முழுமையாக மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என கூட்டத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்ததனை தொடர்ந்து மாகாண அதிகாரம் அனைத்தையும் மத்திக்கு கொண்டு செல்லும் நோக்கில் குறித்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய வைத்தியசாலையாக உயர்த்த வேண்டுமென்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றவில்லை. தேவையான வசதிகளை போதனா வைத்தியசாலைக்கு வழங்கவில்லை. போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் அபிவிருத்திகள் அனைத்தும் புலம்பெயர் தமிழர்கள் தமது நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட அபிவிருத்திகள் எனவும் தெரிவித்தார். எனவே அரசாங்கம் வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யாது அனுராதபுர வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம் மத்திய அரசுக்கு கீழுள்ள அதிகாரங்களை கூட வழங்காது புறக்கணித்து வருகின்றது என்றார். செம்மணிக்கு நீதி அமைச்சர் வருவது தொடர்பாக குறிப்பிட்டார். செம்மணி தொடர்பான வழக்கில் எனது தந்தையார் கிருசாந்தியின் படுகொலை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்காடினார். 380க்கும் மேற்பட்ட இன்புக்கூடுகள் வெடிக்கொணரப்பட்டுள்ளன. இதனை தாண்டி முழுமையாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 600 வகையான இன்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும். இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்கிற அரசாங்கம் செம்மணியில் காணப்படும் இன்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இனப்படுகொலைகள் கொத்து கொத்தாக இடம்பெற்றது என்பதனை நிரூபிக்க முடியும். அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 28ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. சான்று பொருட்களாக சிறு பாசிமணி துண்டு, கைவளையல், ஆணிகள், பிளாஸ்டிக் என்பவை மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாரிய உலோக துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் எண்புக்கூடுகள் காணப்படுவதனால் அதனை பக்குவமாக சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேஷ் ஆலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தபோது சித்திரவதை செய்யப்பட்டார், ஆடைகள் களையப்பட்டார் அல்லது வேறு விதமாக துன்புறுத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்களை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச நிராகரித்துள்ளார். இந்த விசாரணையானது அரசியல் தலையீடுகளின்றி சட்டத்திற்கு முழுமையாக உட்பட்டு நடத்தப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜாதிஸ் விசாரணையின் போது சாலே கடுமையான துன்புறுத்தலுக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தப்பட்டதாக அவரது மனைவி கூறிய குற்றச்சாட்டுக்களை மறுத்ததுடன் அங்கு வழக்கமான சட்ட நடைமுறைகளை பின்பற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொண்டுவரப்படும் எந்தவொரு நபரும் ஒரு சாதாரண சந்தேக நபரை போலவே நடத்தப்படுகிறார் என்றும் சுரேஷ் ஆலவிக்கு என எந்தவொரு தனித்துவமான அல்லது முறையற்ற வழிமுறைகளும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைப்படி யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதோ அல்லது யாரையும் வேண்டுமென்றே அவமானப்படுத்துவதோ இல்லை என்றும் நிலையான செயல்பாடு நெறிமுறைகளையே பின்பற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சாலேயின் தடுப்பு காவல் குறித்து அவரது குடும்பத்தினருக்கோ அல்லது சட்ட பிரதிநிதிகளுக்கோ ஏதேனும் நியாயமான கவலைகள் இருந்தால் அதனை நீதிமன்றத்தில் முறையிட அவர்களுக்கு உரிமையுண்டு என்றும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார்.
அம்பாறை பொது வைத்தியசாலையில் பணியாற்றிய இயன்முறை வைத்திய நிபுணர் ஒருவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் பெண் ஒருவரின் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் நேற்று முன்தினம் பிற்பகல் விசாரணைகளை மேற்கொண்டனர். பூட்டப்பட்டிருந்த காரின் கதவை உடைத்து சடலத்தை மீட்ட போலீசார் அது அம்பாறை பொது வைத்தியசாலையில் பணியாற்றிய 34 வயதுடைய சம்யா தர்ஷினி என்பவருடையது என்பதை உறுதிப்படுத்தினர். விசாரணைகளில் உயிரிழந்த பெண் கடந்த ஜூன் 3 முதல் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியில் தங்கியிருந்தமை தெரியவந்துள்ளது. அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மயக்க நிலையில் இருந்த அவரை காதலன் ஒருவர் அழைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கண்டி கண்ணுருவ பகுதியை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவத்திற்கு பின்னர் அவர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையே கடந்த 8 மாதங்களாக காதல் தொடர்பு இருந்து வந்ததாகவும் கனடா செல்லும் நோக்கில் பெண் பல்வேறு வழிகளில் சுமார் 1.5 கோடி ரூபாய் பணத்தை கடனாக பெற்று காதலனிடம் வழங்கியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் கடன் சுமை காரணமாக அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் காணாமல் போவதற்கு முன்னர் தனது சகோதரர் மற்றும் மருத்துவருடன் தொடர்பு கொண்டு மன உளைச்சல் குறித்து தெரிவித்திருந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் சடலத்தை எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் சந்தேக நபரின் மற்றொரு காதலிக்கு சொந்தமானது எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது கொலையா அல்லது வேறு காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபரான தினேஷ் திசாநாயக்கவை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சிறுமியொருவருக்கு எதிராக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை நஞ்சருந்தி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் தகவல்களின்படி 54 வயதுடைய நபர் ஒருவர் 12 வயது சிறுமி மற்றும் அவரது 10 வயது தோழியுடன் தொடர்புடைய பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சம்பவம் சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் வீட்டிற்கு சென்றதாகவும் அப்போது 12 வயது சிறுமி மற்றும் அயல் வீட்டை சேர்ந்த 10 வயது சிறுமி மட்டும் அங்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சிறுமிகளும் மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தனது மகளுக்கு நேர்ந்ததாக கூறப்படும் சம்பவத்தால் கடும் மனவேதனைக்குள்ளான 12 வயது சிறுமியின் தந்தை நஞ்சருந்தி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவரது சடலம் நேற்று மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.